பாடத்தை கவனிங்க. இன்றைக்கி பாடம் என்ன எடுக்க போகிறோம் அப்படின்னா வரலாறு பாடம் நம்ம எடுக்க போகிறோம். வரலாறு அப்படின்னா நீங்கள் யார், உங்களுடைய பேர் என்ன, உங்கள் அத்தா பேர் என்ன, உங்கள் தாத்தா பேர் என்ன அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் தான் வரலாறு. ஓகேங்களா? அந்த மாதிரி வரலாறு பாடங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எப்படி நம்மளை யாருன்னு தெரிஞ்சுக்கிறோமோ அதான் வரலாறு மாதிரி முஸ்லீமாக இருக்கக்கூடிய நமக்குன்னு ஒரு வரலாறு இருக்குது. அந்த வரலாறு என்ன அப்படின்னா நமக்கு பின்னால் பெரிய ஒரு தியாகம், ஒரு வரலாறு இருக்குது. அந்த வரலாறால் தியாகத்தால் விளைந்தது தான் இந்த இஸ்லாம். இந்த இஸ்லாத்துக்குள்ளே நம்ம இருக்கிறோம், முஸ்லீமாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இதுக்கு பின்னாடி இரத்தம் சிந்தி பொருளாதாரத்தை இழந்து அச்சுறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டு இப்படி தான் இந்த வரலாறுகள் நமக்கு சொல்லுது பெரும் படிப்பனையாக. இப்போ அந்த வரலாறை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அதற்கு முக்கியமான காரணத்துக்குரியவர்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதல்ல யாரை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நபி முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயர் என்ன, நான் இப்போ போர்டிலலாம் எழுதி போட்டிருக்கேன், அதை நீங்கள் படிங்க. அது மாதிரி ரெண்டாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தை பெயர் என்ன, அப்துல்லா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயர் என்ன, முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ முகமதுன்னு போடும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போடணும், சல்லுன்னு ப்ராக்கெட் பண்ணி எழுதிக்கங்க. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாட்டனார் பெயர் அப்படின்னா அப்துல் முக்தலிப். ஓகே. நாலாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூத்த தந்தை பெயர் அபுதாலிப். அஞ்சாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயார் பெயர் ஆமினா. இவங்களுடைய வரலாறை நம்ம தெரிஞ்சுக்கணும். இவங்களுடைய வரலாறுனா இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்களுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு இருக்குது. இப்போ நான் சொன்னல, நீங்கள் யார், உங்கள் அத்தா யார், உங்கள் அத்தாவுக்கு பின்னாடி தாத்தா யார் அப்படின்னு ஒரு பட்டியல் வர மாதிரி. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தை அப்படின்றவங்க அப்துல்லா. அவங்க தாயாராக இருக்கக்கூடிய ஆமினா அவர்கள் இவங்க வயிற்றில் இருக்கும்போது இவங்க இறந்துடுறாங்க. பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த பிறகு அப்போ ஆமினா அம்மா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 6 வயசு இருக்கும்போது இறந்துடுறாங்க. அதுக்கு பிறகு அவங்களுடைய பாட்டனார் அப்துல் முக்தலிஃபோடைய வளர்ந்து வர்றாங்க. அப்போ அதுக்கு அவங்களும் 8 வயசாகும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 8 வயசாகும்போது அவங்க பாட்டனாரும் இறந்துடுறாரு, மௌத்தாயிடுறாங்க. அதுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தா இருக்காங்கள்ல அப்துல்லா, அவங்களுடைய சகோதரன் சொல்கிறாங்க. அவர் தான் இந்த மூத்த தந்தைன்னு சொல்லக்கூடிய அபுதாலிப். அவங்க தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 8 வயதுலேருந்து அவங்கள வளர்த்து கார்டியனாக இருந்து பார்த்துட்டு வர்றாங்க. இதுதான் இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய வரலாறு. அப்போ இப்படி தான் வளர்ந்து அவங்க ஒரு 25 வயது ஆகும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு 25 வயது வாலிபன் ஆகும் வரைக்கும் அவங்க வியாபாரங்களில் எல்லாத்துலேயுமே ரொம்ப இதாக இருக்காங்க. ஓகேவா? நல்ல திறமையாக இருக்காங்க. இப்போ இதை பார்த்துட்டு தான் இப்போ கதீஜா ரலியல்லாஹு என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு 40 வயசு கல்யாணம் பண்ணி அவங்க ஹஸ்பண்ட் இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்களுடைய நடத்தையெல்லாம் பார்த்துட்டு கதீஜா ரலியல்லாஹு அவங்க ரொம்ப பணக்காரவங்க, பெரிய பணக்காரவங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்களுடைய நடத்தையெல்லாம் பார்த்துட்டு நல்லவராக இருக்காருன்னு சொல்லிட்டு வியாபாரங்கள்லாம் செய்யக்கூடிய திறமையானவராக இருக்கான்னு சொல்லிட்டு திருமணம் பண்ணிக்கிறாங்க. திருமணம் பண்ணி அப்போ இப்படியே இருக்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊர்களில் ரொம்ப காட்டரபிகளாக இருக்கக்கூடியவங்க தப்பு செய்வாங்க, மது அருந்துவாங்க, கெட்ட பேச்சு பேசுவாங்க, பணத்தை ஏமாற்றுவாங்க, திருடுவாங்க, கொலை பண்ணுவாங்க, இப்படிலாம் என்னென்ன குற்றங்கள் இருக்கோ அம்புட்டு நிறைஞ்ச ஒரு ஊராக இருந்துச்சு. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சின்ன வயதாக இருக்கும்போதுலேருந்து இளைஞனாக இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு பிடிக்கவே இல்லை. இதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்காமல் அல்ல அந்தளவுக்கு அவங்கள பாதுகாத்துக்கிட்டே வந்திருக்கான். ஒரு கட்டத்தில் ரசூலுல்லாஹ் என்ன பண்ணுறாங்க, நபியா ஆகிறதுக்கு முன்னாடி ஹீரா குகையில் போய் அவங்க தங்கிடுறாங்க. அடிக்கடி அங்கேயே போய் தனிமையில் இருந்து இந்த நாட்டு மக்கள் செய்யக்கூடிய தப்பெல்லாம் பார்த்து வெறுத்து ஓடி போய் என்ன பண்ணுறாங்க, இந்த ஹீரா குகையில் இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு ஒரு நாள் செய்தி வருது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக வஹி அப்போ அந்த செய்தியின் மூலமாக சொல்லப்படுகிறது, ஓதுவீராக அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ ஓதுறாங்க. அப்போ இந்த சம்பவத்தை உடனே வீட்டுக்கு கதீஜா ரலியல்லாஹு இருக்காங்களே அவங்கள்ட்ட இந்த மாதிரி எனக்கு ஒரே பயமாக இருக்குது, இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருச்சு, எனக்கு ஒரு பெரிய பெட்ஷீட்டு போர்வை இருந்தால் கொடுங்க, நான் போத்திக்கிறேன். ஏன்னா தனிமையில் இருக்கும்போது திடீர்னு யாராவது வந்தால் பயப்படுவோம்ல, அந்த மாதிரி பயந்துடுறாங்க. அப்படிங்கும்போது அப்போ கதீஜா ரலியல்லாஹு சொல்கிறாங்க, நீங்கள் பசித்தவருக்கு உணவளிக்கிறீங்க, ஏழைங்களுக்கு உணவளிக்கிறீங்க பசித்தவருக்கு, அதே மாதிரி உங்களுடைய உறவுகளோடு சேர்ந்து வாழ்கிறீங்க, அதே மாதிரி
உங்களுக்கு யாரானும் ஒருத்தர் கஷ்டம்னா உங்களுக்கு நேர்ந்ததை போல் நீங்கள் என்றீங்க. அப்போ பிறருக்காக ரசூல் ஸல்லல்லாஹு எப்படி வாழ்ந்துருக்காங்க பாருங்கள். நபியாருக்கு முன்னாடியே பிறருடைய பசித்தவருக்கு உணவளிச்சிருக்கிறாங்க, உறவுகளோடு சேர்ந்து வாழ்ந்துருக்கிறாங்க. அந்த மாதிரி பிறருக்கு துன்பம் ஏற்பட்டால் தனக்கு ஏற்பட்டது போல் மனசில் கஷ்டப்படுவாங்களா, ஐயோ இப்படி போயிடுச்சே இப்படி போயிட்டானே அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு அந்த மாதிரிலாம் வருத்திக்குவாங்களா. அப்படிலாம் இருக்கக்கூடியவங்க உங்களை அல்லாஹ் ஒருபோதும் உங்களை இழிவுபடுத்த மாட்டான் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ அந்த அடிப்படையில் தான் இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40வது வயதில் தான் நபி ஆகிறாங்க. அப்போ 40 வயதுக்கு முன்னாடி அந்த ஊரில் நபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நல்லவரேன்னு அழைப்பாங்க. அல் ஆமீன் அப்படின்னா என்ன, உண்மையாளரே இப்படிலாம் ஒரு புனைப்பெயர் வச்சுலாம் அழைப்பாங்க. ரசூல்லா வந்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சொல்லும்போது ரசூல்லாவை எல்லாம் திட்டுறாங்க. நீ என்ன அப்படி சொல்கிறீங்க? ஏன்னா அவங்க சிலை வணங்கிக்கிட்டு இருந்தாங்க, சிலையை வணங்கிக்கிட்டு கெட்ட காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ இதெல்லாம் கிடையாது, அல்லாஹ் தான் ஒருவனு, நான் தான் அல்லாஹ்வுடைய தூதர், இப்படி செஞ்சிங்கன்னா நரகத்துக்கு போயிருவீங்க அப்படின்னு பிரச்சாரங்கள் பண்ணும்போது ரசூலுல்லாஹ் என்ன பண்ணுறாங்க, இவருக்கு என்ன ஆயிடுச்சு, பைத்தியங்கத்தையே பிடிச்சிருச்சா, என்ன இவருக்கு நேர்ந்தது அப்படின்லாம் கேட்குற அளவுக்கு மக்கள் வந்து ரொம்ப இது பண்ணிடுறாங்க, சிரமத்துக்கு மத்தியில் அவங்கள ஆக்கிடுறாங்க. அப்போ அவங்கள ஒரு சில கூட்டம் தோழர்கள் வந்து பின்தொடர்றாங்க. ஆனால் அவங்கள கொஞ்ச நாளைக்கு தான் இருக்க வைக்கவே விடலை. அப்போ அங்கேருந்து மக்காலேருந்து மதினாவுக்கு ஒரு கட்டத்தில் இவரை விட்டு வச்சா வேலைக்கு ஆகாது, இவர் நம்ம ஊரை கெடுத்துக்கிட்டு இருக்காரு, நம்ம ரசூல்லாவையும் உங்களை சார்ந்தவங்களையும் நம்ம கொலை பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு எடுக்கும்போது அல்லாஹ் வஹி இறக்கி அவங்க என்ன பண்ணுறாங்க, மக்காலேருந்து மதினாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போகிறாங்க. ஹிஜ்ரத் செஞ்சு போனோன்னே அங்கே மதினாவுடைய வாழ்க்கை அவங்களுக்கு ஆட்சி அதிகாரம் வந்துடுது, மக்கள் எல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க. அங்கே என்ன நடந்தது, அந்த 10 ஆண்டு கால ஆட்சியில் என்ன நடந்தது, அதுக்கு பிறகு மக்காவை எப்போ கைப்பற்றுறாங்க அப்படின்ற வரலாறு நம்ம தெரிஞ்சுக்கணும். இது முதல் பாடம். இன்ஷா அல்லாஹ் இந்த பாடத்திட்டங்களை கேளுங்க, போர்டில் எழுதி போட்டிருக்கேன், அதை எழுதுங்க, அடுத்த பாடத்தில் பார்ப்போம். ஓகேங்களா?